எல்லாருக்கும் வணக்கம். உதவும் இல்லங்கள் ட்ரஸ்ட் சார்பாக பல உதவிகள் செஞ்சுட்டு வரோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கிடச்சிது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கொத்தமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் ஏரிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வயதான மூதாட்டி, யாரும் ஆதரவின்றி ஒரு மாற்றுத்திறனாளி மகனோட வசிச்சுட்டு வரேன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நேரில் போயிட்டு விசாரித்தப்போ, ஆமாம் தம்பி, எனக்கு யாருமே கிடையாது. கணவர் இறந்துட்டார், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி மகன் மட்டும்தான் இருக்கான். அவன் கை கால் ரெண்டுமே உடஞ்சி வீட்டில் தான் இருக்கான். அவனால் சுத்தமாக சரியாக நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பாட்டி, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்கும்போது, எனக்கு சின்னதாக ஒரே ஒரு குடிசை வீடு மட்டும் கட்டி கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க பாட்டி, எங்கள் உதவும் இல்லங்கள் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் சின்னதாக ஒரு வீடு கட்டித்தரோன்னு சொல்லிவிட்டு ஒரு காணொளி பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள், நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. எல்லாத்தை விட மிக முக்கியமாக எங்கள் உதவும் இல்லங்கள் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் மாத சந்தா ரூபாய் 100 கொடுத்து உதவிட்டு வராங்க. அவர்கள் கொடுக்குற அந்த 100 ரூபாவை வச்சு நாங்கள் எதனா ஒரு ஏழை மக்களை சந்தித்து அவங்களுக்கு மாதம் மாதம் இது போன்ற பல உதவிகள் செய்துட்டு வரோம். எப்போவுமே நாங்கள் குடிசை வீடு தான் கட்டித்தருவோம். இதுதான் முதல் முறையாக ஒரு ஷீட் போட்ட வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000க்கு மேலே செலவாயிடுச்சு. இருந்தாலும் ஒரு முழு மன திருப்தியோடு இந்த வீடை கட்டி முடித்தோம். இதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வானூர் மணமகிழ் மன்றம் அப்படின்ற ஒரு குழுவினர் தான். இன்னும் பெயர் சொல்ல முடியாத நிறைய நண்பர்கள் பல உதவிகள் செஞ்சாங்க. எல்லாருக்குமே உதவும் இல்லங்கள் ட்ரஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு வழியாக வீடு கட்டி முடித்தாச்சு. கட்டி முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு பார்க்கும்போது ஒரு முழு மன திருப்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்லேயும் வெயில்லையும் கஷ்டப்பட்டுருந்த அந்த பாட்டிக்கு ஒரு நல்ல ஒரு வீடு நாங்கள் அமைச்சு கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டிக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள் மற்றும் பாத்திரங்கள், உடைகள் எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இதற்கு ரொம்ப உதவியாக இருந்த மணமகிழ் மன்றத்திற்கும் மற்றும் இல்லோடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜானகி ஸ்டாலின் அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது பொன்பத்தி சங்கர் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடை முழுமையாக கட்டி கொடுத்தாங்க. கூட ரொம்ப உதவியாக இருந்தது பொன்பத்தி அறிவழகன், சத்யராஜ், கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் மற்றும் இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்ட விவேக் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நன்றி வீடு கட்ட உதவிய ஒவ்வொருவருக்கும் உரிதாக்குகிறோம் மற்றும் உதவும் இல்லங்கள் ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி.